இருந்தாலும் இந்த நபிமார்களுடைய தல்பியா, இந்த நபிமார்களுடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள் வரணும். அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லவர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹஜ் உம்ரா அமையணும். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடுக எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க. மக்கா வர்ற வரைக்கும் இந்த இடம் எது, இந்த இடம் எது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பயண நடுக ஜிப்ரீல் இருந்தாங்க. பெருமானார் எங்க தல்பியா சொல்லணும் என்பது உட்பட ஜிப்ரீல் தான் முடிவு பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதில் அகீக் என்ற பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கும் போது ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, குல் ஃபீ ஹாதல் வாதில் முபாரக், நபியே இந்த முபாரக்கான இந்த பள்ளத்தாக்கிலே சொல்லுங்கள், லப்பைக பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின். பெருமானார் ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க. இங்க தல்பியா சொல்லுங்க, ஹஜ் உம்ராவை கொண்டு தல்பியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட சொல்வாங்க, அதானியல் லைலத ஆதிமிர் ரப்பி, நேற்று இரவு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த இடத்துல என்னை தல்பியா சொல்லுமாறு சொன்னாங்க. இந்த வணக்கம் உணர்வுபூர்வமான வணக்கம். உடன் ஒவ்வொரு இடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிற வரை ஏராளமான விஷயங்கள் நடந்தது. அதை நான் முன்பும் பேசியிருக்கிறேன்.